ஹலோ யோகம் வியூவர்ஸ், நான் சங்கீதா. நம்மள பலருக்குமே நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமா வாழணும் அப்படிங்கிற கனவு இருக்கும். அந்த கனவு நனவாகணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கும் இல்லைங்களா? அந்த காலத்துல வாழ்ந்த சித்தர்கள்ல முக்கியமான திருமூலர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களோட உடலை நீங்க ரொம்ப கேரா கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆயுள் நீளும், 3000 ஆண்டுகள் கூட உறுதியா நீங்க ரொம்ப ஆரோக்கியமான ஆயுளோட வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வெறுமனே புராண கதை மட்டுமல்ல, இதுல நிறைய ரகசியங்கள், உண்மைகள், உணவியல், யோக, ஆன்மீக சிந்தனைகள் எல்லாமே இந்த பதிவுல அடங்கி இருக்கு. ஸோ இந்த பதிவை முழுமையா பார்த்து பயன்பெறுங்க. 100% நேச்சுரல் பொருட்கள் உங்களுக்கு வேணும், உங்களோட உடலை பாதுகாக்கிறதுக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தேடிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா www.zarira.in அப்படிங்கிற நம்மளோட வெப்சைட் போயிட்டு நீங்க கண்டிப்பா ரொம்ப அழகா உங்க உடலுக்கு தேவையான நிறைய ஆரோக்கியமான திங்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். யோக அறிவியல், உணவியல், உடல் ரீதியான ஆராய்ச்சிகள், இது எல்லாமே இந்த புராண கதைகள்ல நம்ம சித்தர் கூறிய இந்த வழியில அடங்கி இருக்கு. ஸோ இந்த பதிவு ஃபுல்லா வெறும் புராண கதை மட்டுமல்ல, நம்மளோட ஆரோக்கியம் அதிகரிக்கிறதுக்கும் ஆயுள் நீண்டு இருக்கிறதுக்குமான பதிவு தான். கண்டிப்பா இந்த பதிவை முழுமையா பார்த்து பயன்பெறுங்க. திருமூலர் சித்தர், இவர் மிக பெரும் யோகி, ஞானி, அது மட்டும் இல்லாம தமிழ் சித்தர். இவர் 3000 பாடல்கள் எழுதியிருக்காரு. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதுல மேக்சிமம் இவரோட யோக அனுபவத்தையும் உணவு பழக்க வழக்கங்கள் மூலமா எப்படி நம்மோட ஆயுளை அதிகரிக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்கள் ரொம்ப அதிகமா வெளிப்பட்டிருக்கும். அப்புறம் திருமூலரோட திருமந்திரம், இதுல பாத்தீங்க அப்படின்னா அதிகமா நம்ம எந்த மாதிரி, அதாவது யோகா, உடற்பயிற்சி, பிராணயாமா, சரியான உணவு பழக்கங்கள், வாழ்க்கை முறைகள், இதெல்லாம் எப்படி இருந்தது, கரெக்டா இருந்ததுன்னா நம்மளோட ஆயுள் எப்படி நீளும் அப்படிங்கிற ரகசியங்களும் திருமூலர் திருமந்திரம் அப்படிங்கிற நூல்ல சொல்லியிருக்காரு. பேசிக்காவே சித்தர்களோட அடிப்படை கருத்தே என்ன அப்படின்னா, யோக அனுபவம், உணவு பழக்க வழக்கம், வாழ்க்கை முறை கரெக்டா இருந்தது அப்படின்னா ஆயுள் 1000 உறுதி, ஆயுள் 100 உறுதி. இதுதான் சித்தர்களோட ஆழ்ந்த ரகசியம். நீண்ட ஆயுளுக்கு திருமூலர் கூறிய 5 ரகசியங்கள் பத்தி பார்க்கலாம். மேக்சிமம் காலையில பிராணயாமம், மூச்சு பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூச்சை நீட்டிக்க முடியுமானால் ஆயுளை நீட்டிக்கலாம். இதுதான் திருமூலரோட ரகசியம். நம்ம நல்ல மூச்சு பயிற்சி, தியானம், உடற்பயிற்சி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நுரையீரலுக்கு தேவையான ஆக்சிஜன் லெவலா இருக்கட்டும், நர்வ் சிஸ்டம்ஸ் கரெக்டா இயங்குறதுக்கு, ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு, மன அழுத்தம் குறையறதுக்கு, உடல் கழிவுகள் எல்லாமே வெளியேறதுக்கு, இந்த மாதிரி நிறைய நன்மைகள் நம்ம காலையில உடற்பயிற்சி, தியானம், மூச்சு பயிற்சி செய்யறதுல அடங்கி இருக்கு அப்படின்னு சித்தர்கள் எல்லாருமே தான் சொல்றாங்க. அதுல ஸ்பெசிஃபிக்கா திருமூலரும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி டெய்லியும் அதிகாலை நேரத்துல 15 நிமிடம் மூச்சு பயிற்சி, பிராஸ்டிகா பிராணயாமம், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறதுனால கண்டிப்பா உடல் மனம் ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஆற்றலாகவும் இயங்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. ஸோ திருமூலர் சொன்ன இந்த கருத்துக்களை கட்டாயமா நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அடுத்ததா உணவே மருந்து. நாம எடுத்துக்கக்கூடிய ரசாயனம் இல்லாத உணவுகள் கண்டிப்பா நம்மோட உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம ஆயுளையும் நீட்டிக்கும் அப்படிங்கிறது திருமூலரோட கருத்து. அப்புறம் மேக்சிமம் ரசாயனம் கலந்த உணவுகளை எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அரிசி, கோதுமை, கம்பு, கேழ்வரகு, இந்த மாதிரி சிறுதானியங்கள், முளைக்கட்டிய தானியங்கள், இந்த மாதிரி தானிய வகைகளை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா ஆரோக்கியமா வாழ முடியும். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், ஆனா நம்ம ஃபாலோ பண்றது இல்லை இல்லைங்களா? ஓகே, அது மட்டும் இல்லாம தினசரி எந்த உணவுகளை கட்டாயமா நம்ம உணவுல சேர்த்துக்கணும் அப்படின்னா முருங்கை இலை, ஆவாரம்பூ, வாழைப்பழம், தேன், இஞ்சி, வெள்ளரிக்காய், இந்த உணவுகள் தினசரி நாம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல கலந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பா குடல் மனம் ஆரோக்கியம் பெறும், ஆயுளும் நீளும் அப்படிங்கிறது தான் திருமூலரோட ரகசியம். திருமூலர் 8 யோக முறைகள் பத்தி சொல்லியிருக்காரு. அதை நம்ம டெய்லியுமே ஒரு 15 நிமிடம் மட்டும் கடைபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், ஆயுள் நீளும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போறது யோகா அண்ட் தியானம். தினசரி நம்ம யோகா தியானம் எடுத்துக்கிறதுனால நம்மோட மனம், உடல் எல்லாமே கண்டிப்பா ரொம்ப ஆரோக்கியமா, புத்துணர்ச்சியா, சிறப்பா, அதிக ஆற்றலோட செயல்படுறதுக்கு கண்டிப்பா இது ஒரு சூப்பரான வழி. அது மட்டும் இல்லாம நம்ம ரெகுலராகவே இந்த மாதிரி மனதை ஒருநிலைப்படுத்தி யோகா, தியானம் போன்ற பயிற்சிகள் எடுத்துக்கிறதுனால உடல் உறுப்புகளுக்குமே நல்லது. வெளிப்படையா பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட எண்ணம், செயல் எல்லாமே, அதாவது நல்ல கனவுகள் எல்லாமே நனவாகிறதுக்கும் யோகாலையும் தியானத்திலையும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதனால நீரிழிவு, இரத்த கொதிப்பு, இந்த மாதிரி நோய்கள் எல்லாமே கூட நம்மள நெருங்காம இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உணவுகள் மட்டுமே ஃபாலோ பண்ணாம இந்த மாதிரி
மாதிரி யோக பயிற்சிகளும் தினசரி வாழ்க்கையில இருந்தது அப்படின்னா ஆயுள் அதிகரிக்க வாய்ப்புகள் கட்டாயமா அதிகமா இருக்கு. அடுத்ததா விரதம் இருக்கிறது, அதாவது ஃபாஸ்டிங். இதை நம்ம ஃபாலோ பண்றதுனால குடல் கண்டிப்பா ஆரோக்கியம் பெறும். அது மட்டும் இல்லாம உடல்ல இருக்கக்கூடிய மொத்த டெடாக்ஸுமே குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. உடல் கழிவுகள் நீங்கிரும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு இப்போ அமாவாசை பௌர்ணமி நாட்களில் விரதம் இருக்கிறது, டெய்லியும் இருவேளை மட்டுமே உணவுகளை எடுத்துக்கிறது, இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் எல்லாம் நம்ம பின்பற்றினோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட உடலுக்கு ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மூலிகை குடிநீர், பழங்கள், நல்ல பச்சை காய்கறிகள், ஆரோக்கியமான கூழ், இந்த மாதிரியான உணவுகளை எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் சுத்தமா இருக்கும். அது மட்டும் இல்லாம உடல் கழிவுகள் எல்லாம் வெளியேறி நீண்ட ஆயுளை பெற முடியும். நேர்மறையான எண்ணங்கள், மேக்சிமம் நேர்மறையான எண்ணங்கள் ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னாவே கண்டிப்பா வயதான தோற்றம் அப்படிங்கிறது ஏற்படாது. எண்ணங்கள் நேர்மறையா இருக்கும்போது கண்டிப்பா நம்ம மனசுக்கும் வயசாகாது, நமக்கும் வயசாகாது. இளமையாவே இருக்கணும் அப்படிங்கிற ஆசை யாருக்கு தான் இருக்காது சொல்லுங்க. அதுக்கு நம்மோட எண்ணம், செயல், நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயல்கள், ஒவ்வொரு எண்ணங்களுமே கூட கண்டிப்பா ஒரு நேர்மறையா இருந்தது, ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் நம்ம பண்ணக்கூடிய செயல்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதுல வெற்றி அடையிறதும் நிச்சயம்தான். அதே மாதிரியே நமக்கு சீக்கிரமா வயதான தோற்றம் அப்படிங்கிறது ஏற்படாம நம்ம என்றுமே இளமையா இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ஒரு சூப்பரான ரெமெடி தான். ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப நேச்சுரான உணவுகளை எடுத்துக்கிறது, யோகா, தியானம், இந்த மாதிரியான யோக பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் எல்லாம் மேற்கொள்றது, இந்த மாதிரி நம்மளோட எண்ணங்கள், எண்ணக்கூடிய எண்ணம், செயல் யாவுமே நேர்மறையா இருக்கும்போது, ரொம்ப அதிக சந்தோஷமா இருக்கும்போது கண்டிப்பா உடல் உறுப்புகளும் சந்தோஷமா இயங்கும், நம்மளோட மனமும் சந்தோஷமா இருக்கும். இதையெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சீக்கிரமா ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிற ஒரு இஷ்யூஸ் இல்லாம நம்ம ரொம்பவே இளமையா ஆரோக்கியமா வாழ முடியும். 3000 வருடங்கள் வாழ திருமூலர் சொன்ன ரகசியங்கள் பார்த்தோம். அதோட சுருக்கம் என்ன அப்படின்னா, மூச்சு பயிற்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீண்ட ஆயுளோட வாழலாம். விரதம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா உடலை டெடாக்ஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம யோகா, தியான பயிற்சி தினசரி எடுத்துக்கிட்டா ஆரோக்கியமா நீண்ட ஆயுளோட வாழலாம். அப்புறம் நேர்மறை எண்ணங்கள் ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னா வயதான தோற்றம் ஏற்படாம ரொம்ப அழகா இளமையா ஆரோக்கியமா வாழ முடியும். ரசாயன உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலும் ஆயுள் 100. இந்த மாதிரி திருமூலர் சொன்ன ரகசியங்களை, நம்ம எளிமையான ரகசியங்கள் தான், இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமா வாழ முடியும். முயற்சி பண்ணி பாருங்க, நீண்ட ஆயுளோட வாழுங்க. என்ன யோகம் வியூவர்ஸ், இவ்வளோ நேரமா திருமூலர் அவர் வாழ்ந்த ரகசியங்கள் பற்றி சொன்ன இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு திருமூலர் சொன்ன இந்த வழிகளை ஃபாலோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த பதிவை பகிருங்க, அவங்களும் பயன்பெறட்டும். இதே மாதிரியே பயனுள்ள தகவல்கள் பற்றி நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஜென்ரல் டிப்ஸ், ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரியே நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான, சூப்பரான, சிம்பிளான இன்னொரு பதிவோட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். வணக்கம்.